லாக் தான் 3 மணி நேரம் தூங்கலாம் நீங்க வந்தீங்கன்னா. Okay watch, average watch. Jailer, as a Talabadi fan நான் சொல்லுவேன், Jailer has been supreme mass and class film of தலைவர். அமீர் கான்ல சித்தம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டோரி வைஸ் பெருசாக இல்லைங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஆக்ஷன் படம். அமீர் கான் கேமியோ, சௌபின் கேமியோ எல்லாம் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ஒரு ஸ்டோரி வேணும், ஒரு நல்ல ட்ராமா வேணும் அப்படிலாம் இருந்தால் செட் ஆகாது. இது ஒரு தலைவர் படத்துக்கு வந்தோம், ஜாலியாக இருந்தோம். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபுல்லாக ஆக்ஷன் படம், ரொம்ப ஸ்டோரிலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் நடுவில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் படம் அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம் எல்லாம் என்ன கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை எல்லா கேமியாவும் கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தா சரியாக வந்திருக்காது. ஸோ ஓவரால் ஓகேங்க. அது நான் ஸ்பாய்லர் எதுவும் கொடுக்க வேணான்னு பார்க்குறேன். அது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் நேரில் வந்து பார்க்குறது தான் பெஸ்ட்டு. பட் டியோவோட நல்லா இருக்கான்னு சொல்ல தெரில. ஏன்னா இது வேற மாதிரி ஸ்டோரி, அது வேற மாதிரி ஸ்டோரி. ஓகேவா இருந்தது. நான் இதுக்கு போய் கிளாஸ் வேற கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். வேஸ்ட் ஆயிடுச்சு நாள் ஃபுல்லா. கொஞ்சம் இழுத்துட்டாங்க கொஞ்சம், அவ்வளவுதான். அதான் சுமாரா தான் இருந்தது. ஆமா ஆமா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் டிபிக்கல் தமிழ் ஃபிலிம். விஜய் ஃபேன், பட் தலைவருக்காக தான் வந்தது. தலைவர் அவர் கொடுத்த பாட்டை பயங்கரமாக பண்ணிட்டாரு. அந்த ஏஜ், அந்த ஸ்வாக், மாஸ் எதுவுமே குறைச்சலாம் இல்லை. ப்ராப்ளி ஒரு டிபிக்கல் லோக்கி ஃபில்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் லோக்கி ஃபில்மாக ப்ராப்ளி அந்த செகண்ட் ஹாஃப் சுத்தமாக கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் லோக்கி மாதிரி அந்த டார்க் தீமில் போயிட்டு இருந்தது. வயலன்ஸ் எல்லாமே எதுக்கு ரேட்டட் கொடுத்தாங்க அதுவும் தெரியல. ஆமீர் கான் அட்டர், அது அன்னெசரி. ஷோவின் as he said பர்ஃபெக்டாக இருந்தது. பர்ஃபெக்டான ரோல், டான்ஸ்லாம் பிரிச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃபுல்லாக ஷோவின் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆக்கி பண்ணி பயங்கரமாக எடுத்துட்டாரு. ஸ்ருதி, எஸ் ஆஸ் யூஷுவல் ஸ்ருதி வந்து ஃபார் அர் ஆக்டிங் இந்த வாட்ச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பட் எஸ் ப்ராப்ளி இது எல்சியூ கூட லிங்க் பண்ணியிருந்தாலே ப்ராப்ளி கொஞ்சம் அந்த லோக்கியோட எலிவேஷன் கொஞ்சம் வந்திருக்கும். 50 crores லோக்கி. இதுக்கப்புறம் தலைவர் ஃபேன்ஸ் லோக்கி எப்படி இது பண்ணுவாங்க பார்க்கல. நெக்ஸ்ட் பிக் ஹோப் தலைவருக்குனா இப்போ ஜெயிலர் 2 தான். எஸ், பட் ஆஸ் தளபதி ஃபேன் தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்தது. பட் எஸ் 3 hours கிட்ட ரொம்ப கொஞ்சம் லேகாக இருந்தது செகண்ட் ஹாஃப். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஸோ எஸ், சத்யராஜ் as well ப்ராப்ளி அந்த ரோலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓகே வாட்ச், ஆவரேஜ் வாட்ச். ஜெயிலர் ஆஸ் அ தளபதி ஃபேன் நான் சொல்லுவேன், ஜெயிலர் has been supreme mass and class film of தலைவர். படம் ஓகே ப்ரோ, படம் வாஸ் மிட், குட் டூ பெட்டர். லோகேஷ் படம் மாதிரியே தெரில எனக்கு. பாதி நேரம் நான் பார்த்த சீன்லாம் வந்துட்டு லோகேஷ் சீன் மாதிரியே இல்லை, லோகேஷ் பண்ற படம் மாதிரியே இல்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப லேக் ஆச்சு. விக்ரம் மாதிரி எந்த இதுவும் ஹிட் எல்லாம் ஆகல. பட் எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் ஃபைன். அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுலாம் இல்லவே இல்லை ப்ரோ. தூங்கலாம் ப்ரோ. நான் தூங்காம வந்து அங்க தூக்க கலத்துல இருந்தேன் ப்ரோ. அந்த ஒருத்தர் சொல்லுவாரு பாத்தீங்களா, 2000 கோடி கூட 2000 வருஷம் கூட தலைவர் காலை பார்ப்பேன். அவரு வந்தாரு எங்க கூட, அவரே தூங்குற மாதிரி தான் இருந்தாரு ப்ரோ. அவ்வளவு மொக்கையா இருந்துச்சு ப்ரோ. கத்துற மூமெண்ட்லாம் இருக்கு ப்ரோ. கத்துற மூமெண்ட் நம்ம தமிழ் சினிமால இட்ஸ் ஆப்வியஸ்லி தேர். பட் அதை வச்சுட்டு மட்டும் படத்தை ஓட்டிட முடியாது. படம் வந்துட்டு அதை மட்டும் இல்ல. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, இல்ல ஸ்டோரி லைன் வச்சு பாத்தீங்கன்னா இட் வாஸ் போரிங். ஸ்டோரி இருந்துச்சு, பட் இட் வாஸ் அ போரிங் லைன். எல்லாம் வந்துட்டு அங்கங்க மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி உபேந்திரா வாஸ் யூஸ் ஃபைன், பட் ஆக்டர்ஸ் வர் யூஸ் ஃபைன். ஆக்டர்ஸ் வர் நைஸ். பட் படம் படி பாத்தீங்கன்னா எந்த கேமியாவும் வேஸ்ட் பண்ண மாதிரிலாம் இல்ல. சல்மான் கான் கடைசியா வந்தப்போ, அமீர் கான் வந்தப்போ இட் வாஸ் வெரி ஃபைன். ஏன்னா கடைசி 10 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வந்தாரு, அதுவும் போயிட்டாரு. அவ்வளவுதான். அது மத்தபடி எதுவும் இல்ல. லாக் தான் 3 மணி நேரம் தூங்கலாம் நீங்க வந்தீங்கன்னா. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பக்கா ரஜினி ஃபைட் மூவி இது. லோகேஷ் மூவி, அமீர் கான் மூவி, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி. பக்கா ரஜினி ஃபைட் மூவி ப்ரோ. மாஸ் என்டர்டெய்னராக இருந்துச்சு கண்டிப்பாக. அவரோட பேக்கு விண்டேஜ் சீன்லாம் நாங்கள் எதிர்பார்க்காத விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை கண்டிப்பாக இல்லை. 3 மணி நேரம் படம் போன மாதிரி இருந்து சுத்தமாக தெரில. தலைவர் தான் ப்ரோ. டைட்டில் கார்டில் எனக்குலாம் படம் முடிஞ்சிச்சு. மீதி எல்லாமே எங்களுக்கு போனஸ் தான். ரஜினி ஃபைடு மூவி ப்ரோ. அவர் மூவி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லோகேஷோட பெஸ்ட் ஒர்க் இதுதான் நினைக்கிறேன். இதான் பெஸ்ட் ஒர்க். 9000 kilometers ஆஸ்திரேலியால இருந்து பார்க்க வந்ததுக்கு ஃபுல்லி worth it. ஃபேன்டாஸ்டிக். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே இருந்தது. எல்லா பெரிய ஸ்டார்ஸ் ஒண்ணா கொண்டு வந்து
பிரில்லியண்டா டெலிவர் பண்ணிட்டாரு. என்னங்க லியோவோட எங்கேயோ போயிருச்சுங்க அது. இல்ல கதை எல்லாம் இருக்கு. ஒரு படம் இப்படி தான் இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு வேறமா சுறுசுறுப்பா போகணும். இட்ஸ் ஜஸ்ட் பெர்ஃபெக்ட். நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது ஸ்டோரிலாம். அது ஏன்னா நிறைய ஸ்டோரி லைன்ஸ் பேரலாக ரன் ஆகிட்டு இருந்தது, அதனால ஃபாலோ பண்ண முடியல. அந்த கேரக்டரோட அட்டாச் ஆக முடியல, அதனால கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இல்லை. சுமாராக இருந்துச்சு. அதான் நிறைய ஸ்டோரி லைன்ஸ் போயிருந்தது ப்ரோ, ஒரு ஸ்டோரி லைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால அந்த கேரக்டர் கூட அட்டாச்மெண்ட் வரல. ஸோ அதனால பெருசாக அந்த கத்துற மூமெண்ட் அதெல்லாம் தோணல. அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்கு கத்த தோணலை. அப்படிதான் இருந்துச்சு. மியூசிக் அனிருத் எப்பவும் போல நல்லா தான் பண்ணியிருக்காரு. மோனிகா சாங் பிளேஸ்மெண்ட் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம், ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. அது அமீர் கான் வந்து லைக் ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. மீதிலாம் ஓகே. ஜெயிலரே பரவாயில்லையா இருந்துச்சு. அதுல எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ப்ரோ கேரக்டர்ஸை. இதுல வந்து கேமியோ மாதிரி தான் இருக்கு பார்த்தா. அமீர் கான்லாம் சுத்தம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க.